வணக்கம். இந்த 2 அழகான ஏஞ்சல்ஸோட இந்த விலாக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் வந்திருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த விலாக் ஸ்டார்ட் ஆகிறது இங்கேருந்து தான். இந்த ஒன் டே ட்ரிப்பில் மொத்தம் 5 கோவில்களும் 2 டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே நாளில் இத்தனையும் கவர் பண்ண முடியுமாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு கோவிலுங்க, ரொம்ப பழமையான கோவிலும் கூட. மோஸ்ட்லி தஞ்சாவூர் வரவங்க கண்டிப்பாக அம்பாளை தரிசனம் பண்ணுவாங்க. பெரிய கோயில் வராங்கன்னா கண்டிப்பாக புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் வருவாங்க. இதுதான் கோவிலோட தெப்பக்குளம். இப்போ மணி காலையில் 5:45 ஆகுதுங்க. நாங்கள் 5:30க்கு வந்தோம். இந்த கோவில் திறக்கலை, நட திறக்கலை. கடைங்கள்லாம் ஒன்று ஒன்றா இப்போ தான் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற கோபுரம் இது ரொம்ப பழமையான கோவிலுங்க. கட்டிடம் பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு. நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். உள்ளே எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. நான் வீட்டில் இருந்தே எண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க விளக்கேற்றுறதுக்கு. இங்கே மாலை, பூ, மஞ்சள், குங்குமம் தான் வாங்கியிருந்தேன். இருக்கிறாரு இதுக்கு நேராக தாங்க கோவில் உள்ள அம்பாள் இருக்கிறாங்க, நேராக இருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நேராக உள்ளே அம்பாள் கோவில் கொடிமரம் தெரியுது பாருங்கள். பின்னாடி தான் அம்பாள் இருக்கிறாங்க. இந்த தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு. இப்போல்லாட்டி செய்ய முடியுமா, கட்ட முடியுமாங்கிறது டவுட்டு தான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அம்பாள் இருக்கக்கூடிய கோபுரம். இது கீழே, அது கீழே தான் அம்பாளோட கருவறை வரும். அடுத்து போகிறது பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோவிலுக்கு தான். கோவிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோமாதா தரிசனம் பண்ணிக்கலாம். திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயில் ரொம்ப பெரிய கோயிலுங்க. திருவாரூர் தேர் ரொம்ப விசேஷமானது, உலக பிரசித்தி பெற்றது. இவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள். இங்கே இந்த பசுமடத்தை ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டு உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அம்பாள் சன்னதி தான் போகிறோம். அதுக்கே ரொம்ப தூரம் நடந்து போகணும். இங்கே ஃபுல்லாக மாட்டுக்கான, பசுக்கான தீவனங்கள் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. வைக்கோல் தான் நிறையா வச்சுருக்குறாங்க. ரொம்ப பழமையான கோயிலுங்க. அம்பாள் சன்னதிக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும். கண்டிப்பாக திருவாரூர் வந்தீங்கன்னா தியாகராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. ஆழித்தேர் ரொம்ப விசேஷம். திருவாரூர் ஆழித்தேர் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறது அம்பாள் சன்னதி. உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. அதனால் அம்பாளை தரிசிட்டு வந்துடலாம். வெளில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லைனாக ஃபுல்லாக வில்வம், வேம்பு, இந்த மாதிரி நிறைய மரங்கள், அரளி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து போகிறது பார்த்திங்கன்னா மூலவருக்கான சன்னதிக்கு தான் போகிறோம். இந்த செவர் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு. நிறையா ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்கள் இடிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் டேமேஜ் ஆட்டுக்கு. இந்த கல்லெல்லாம் அந்த காலத்துக்கு செங்கலுங்க. பார்க்க அவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருந்தது. தீர்த்தம் சங்கு தீர்த்தம். அங்கே சங்கு இருக்குது பாருங்கள். ஆனால் தீர்த்தம் இல்லை, வற்றி போய் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பார்க்க போகிறது கருவறையில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாளை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க. இது கொடிமரம். இங்கே ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதி. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கோயில். ரொம்ப சுத்தமாக, ரொம்ப அமைதியாக இருந்தது. இது திருவாரூர் தெப்பம். இது படம் அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப பழமையானது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கலைநயம் மிக்க கோயில்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
இது வந்து திருவாரூர் வந்து ஆழித்தேர். அந்த ஃபோட்டோ வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மணி கூண்டு, மணி அடிக்கிறதுக்கு தனியாக அதுக்குன்னே ஒரு கூண்டுங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. இவ்வளோ கோயில் போயிருக்கேன். ஒவ்வொரு சின்ன சின்ன சுவாமிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தனித்தனி சன்னதி. அதுக்கு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தலை விருட்சம் வந்து சிவப்பு பாதி மரம், பூக்கள் நிறைய இருந்தது. நிறைய கீழே கொட்டிலாம் வந்து கிடந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை குளம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்து அழகாக இருந்தது. ஆனால் தாமரை இல்லை நான் போன நேரம். இந்த கோவிலோட நந்தவனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ஆனால் பூட்டி வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்க்க முடியல. மாங்காய் மரத்துலலாம் அவ்வளோ மாங்காய் தொங்கிட்டு இருந்தது. இது தாங்க என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கோபுரம். இப்போ வெளில வந்து போகிறது தான். இதெல்லாம் நந்தவனம் தான். அதை ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே போக முடியல. அடுத்து வந்து போகிறது வந்து திருவாரூரோட தாஜ்மஹால். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இந்த தாஜ்மஹால் பார்க்க வந்தோம். இது வந்து ஒரு தாய்க்காக வந்து மகன் கட்டின தாஜ்மஹால். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது இது கேட்டப்போ. ஒரு தாய்க்காக ஒரு மகன் வந்து கட்டினதுன்னு வந்து சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேரண்ட்ஸை வந்து பிள்ளைங்க வந்து பார்க்குறது வந்து கிடையாது. ஆனால் ஒரு தாய்க்காக வந்து ஒரு மகன் வந்து கட்டியிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க அன்பு வந்து ஆழமாக இருந்திருக்கும் இல்லைங்களா. அவங்க தாய் மேலே எவ்வளோ பாசமாக அன்பாக மரியாதையாக இருந்திருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நினைக்கிறப்போ. இந்த அடினியம் பாருங்கள், அழகாக பூத்து இருந்தது. அவங்க அதுக்கு வந்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய அடினியம் பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக நீட்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் தண்ணி வர மாதிரி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போய் பார்க்குறதுக்கு அந்த அலோடு கிடையாது. வெளியிலேயே தான் இருந்து வந்து பார்த்துக்கணும். எல்லாருக்குமே அதே தான் ரூல்ஸ் வந்து சொன்னாங்க. பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இதுக்கு வந்து 5 கோடி ரூபா வந்து செலவான இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இங்கே தொழுகைக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. தொழுகை பண்ணுறவங்க அங்கே போய் வந்து பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரே பக்தி மயங்க. காலையிலேருந்து எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதாங்க உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. வெளில நின்று தான் வந்து பார்த்தோம். ஸோ வெயில் நேரங்கிறதுனால நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து இந்த இதுக்கு புல்லுக்கெலாம் போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கலைஞர் கோட்டம். திருவாரூரில் வந்து போகிறவங்க கண்டிப்பாக கலைஞர் கோட்டம் போய் பார்ப்பாங்க. நம்மளோட முன்னாள் சிஎம் கலைஞர் ஐயா அவங்களோட பிறந்த ஊர் வந்து திருவாரூர். அதன் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கலைஞர் கோட்டம் வந்து கட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இங்கே போனது ரொம்ப பெருமையாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி. அவரோட 14 வயசுலேயே வந்து அவர் போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப சூப்பரான சென்டென்ஸ் பாருங்கள். எதிர்ப்பை கண்டு துவளாமல் எதிரியை கண்டு அஞ்சாமல். அழகாக வந்து நிறைய அவர் சொன்ன பொன்மொழிகள் வந்து அங்கங்கே வந்து இருந்தது. அவரோட ஃபுல்லாக அவரோட இப்போ சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன போராட்டங்கள் வந்து பண்ணார், எதுக்காக வந்து போராடினார், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயாவை பற்றி நிறைய அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் எழுதின பாடல்கள், படங்கள், நாடகங்கள் எல்லாமே வந்து என்னென்னங்கிறதெல்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாமே வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
குழந்தைங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க கற்றுப்பாங்க. வாழ்க்கையில் வந்து எப்படி வாழணும், எவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஒரு நாள் பத்தாதுங்க, இந்த கலைஞர் கோட்டத்தை ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே தேர் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து கலைஞர் ஐயா வந்து இருக்கிற மாதிரி ரொம்பவே வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. தமிழுக்கு வந்து செம்மொழிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து வாங்கி கொடுத்தாரு. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எங்கள் ஸ்கூலில் கூட நான் அதை பற்றி வந்து பேசியிருக்கேன் நான். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போனோன்னா அரசியல்னா என்ன, போராட்டம்னா என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு இவங்களை பற்றிலாம் தெரியாது இல்லைங்களா. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஐயாவோட வாழ்க்கை வரலாறுல இருந்து, அவருடைய சாதனைகள் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருந்ததுங்க. எல்லாமே வந்து பார்க்கலாம். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோன்னா அங்கே லைப்ரரி இருக்குது, தேட்டர் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு படமாகவே வந்து போடுறாங்க. இது வந்து வெளியில் வந்து என்ட்ரன்ஸு, வெளியில் வந்து அவுட் சைடு உள்பக்கமாக. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஆழித்தேர் வந்து திருவாரூர் ஆழித்தேரோட டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கோட்டம் வந்து கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக கார்டன்லாம் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து பூக்கள் பூத்து ரொம்ப அழகாக இருந்தது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, சூப்பரான பொன்மொழி இல்லை. அங்கேருந்து சிக்கல் சிங்காரவேலன் முருகரை வந்து பார்க்க வந்துட்டோம். உள்ளே அலோடு கிடையாதுங்க, அதனால தான் நான் வந்து வெளியில் வந்து கோபுரத்தை மட்டும் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். உள்ள ஃபோட்டோ வீடியோ எதுக்குமே வந்து அலோடு கிடையாது. அன்றைக்கி நாங்கள் போனப்போ செவ்வாய்க்கிழமையில் முருகரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது சிக்கல் சிங்காரவேலரை பார்த்தோம். அடுத்து இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாகூர் தர்கா தான் போகிறோம். ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அடுத்து வந்து நாகூர் தர்காவை வந்து பார்த்தோம். உள்ளே போய் வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். உள்ளே சூப்பராக இருந்ததுங்க. இது அந்த உள்ளே பார்த்திங்கன்னா இந்த அலங்காரம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. மேலே லைட்டிங்ஸ் போட்டு சூப்பராக வந்து இருந்தது. ரொம்ப விசேஷம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக தர்கா வாங்க. ரொம்ப அழகாக வந்து இருந்தது. அங்கே வந்து புறா வேண்டுதல் வச்சுட்டு புறா, ஆடு, பசு இது மாதிரி எல்லாமே வந்து டொனேட் பண்ணாங்க. ஃபைனலி நாங்கள் வந்தது வந்து வேளாங்கண்ணி மாதா கோவில் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து வந்தது. வேளாங்கண்ணி வந்து நான் 10th படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலுங்கிறதுனால 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. நான் அப்போ வந்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் போயிருக்கேன். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு வழிகாட்ட உங்களோடு இருப்பேன். நல்ல ஒரு வாக்கியம் இல்லை. இதாங்க வந்து உள்ளே வந்து என்ட்ரன்ஸு. மாதாவோட முன்னாடி வந்து இருக்கிற கோபுரம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே வந்து எங்கேயுமே அலோடு கிடையாது ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கிறதுக்கு. ஃபுல்லாக கோயில் சர்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கூட்டம் ஜாஸ்திங்க. அதுவும் வந்து இப்போ லீவு நாளுங்கிறதுனால அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் நேராக பாருங்கள், லைட் எரிதில்லை, அங்கே தான் வந்து மாதாவோட கருவறை இருக்குது. அதுக்கப்புறம் நேராக வந்து பீச்சுக்கு வந்தோம். பீச்சுக்கு வரல 2 சைடு ஃபுல்லாக வந்து கடைங்க தான். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஜீசஸ்க்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய், மெழுகுவர்த்தி இதெல்லாம் வந்து இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தேங்காய் உடைக்கிறதெல்லாம் ஜீசஸ் கோயிலில். அதே மாதிரி குழந்தை வேணுங்கிறவங்க வேண்டிக்கிட்டு தென்னம்பிள்ளை வந்து வாங்கி வைப்பாங்க. அந்த பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே மாதா கிட்ட எது வேணாலுமே வந்து நடக்கும். அது மாதிரி குழந்தைக்காக வேண்டிக்குப்பாங்க. புடவை சாத்துறது நிறைய வந்து செய்கிறாங்கங்க. இது டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால இங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் ரேட்டு கூட இருக்குது. சில பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து தான் வாங்கணும். நிறையா வந்து ஃபுட் கடைங்கள்லாம் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்து தான் நம்ம நல்ல கடைங்களாக பார்த்து சாப்பிட்டுக்கணும். ஃபைனலி பீச் வந்தாச்சு.
ஒரே கூட்டம் தாங்க. ஏன்னா லீவ் நாள் இல்லைங்களா, எங்கே பார்த்தாலும் அவ்வளோ கூட்டம். இங்கே நடுவில் கல் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அலையோட வேகம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா குதிரை சவாரி, ராட்டினம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வர வழியில் ஃபுல்லாக கடைங்க தான் நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்பியிலேயே செய்யக்கூடியது, சங்கு, சோழி, இதில் செய்யக்கூடிய மணி, வளையல், பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது. இந்த மாதிரி ஆர்னமெண்ட் அழகுக்காக வைக்கக்கூடிய லைட்டிங் பர்பஸ் வைப்பாங்க இல்லைங்களா, அது தோரணம், இந்த மாதிரி நிறையா இருந்தது. என்னென்னா ரேட்டு ரொம்ப காஸ்ட்லி, டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. ரேட்டெல்லாம் வந்து குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. வெளில கம்பேர் பண்ணுறப்ப இங்கே காஸ்ட்லியாக தான் வந்து இருந்துச்சு எல்லாமே. நம்ம ரேட் கேட்டாலுமே அவங்க குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க. சங்குலாம் வந்து வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, கோமதி சக்கரம், அப்புறம் வந்து முத்து, இந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. முத்துலாம் ரியல் முத்தான் நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். ஆனால் ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. நான் எதுவும் வாங்கலை, ஏன்னா ரேட்டு ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் ஒரிஜினல் முத்து வந்து மாதிரி இல்லை, செக் பண்ணி பார்த்தேன். அதனால் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இது இந்த முத்து சிப்பியிலே செய்யக்கூடிய தோடு, பாசி, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து அழகாக இருந்தது. இந்த மணிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்து இருந்துச்சு. ஃபைனலி ஈவினிங் ஆனோன்னா லைட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதா கோவில் பார்க்க ரொம்ப அழகாக பிரம்மியமாக சூப்பராக இருந்ததுங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது அங்கே பார்க்குறப்போ. எல்லாரோட வேண்டுதலும் வந்து அங்கே பழிக்கணுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அமைதி வந்து மனசில் ஒரு அமைதியை கொடுத்துச்சு. வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ பெரிய சர்ச் பாருங்கள். நாங்கள் அங்கேருந்து வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மாதா கோவிலேருந்து போனோம். அங்கே போய் வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே அழகாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பழைய நினைவுகள்லாம் நினப்பு வந்தது. ஸ்கூல் டேஸில் ஃப்ரெண்ட்ஸோடு போனது எல்லாமே. உண்மையிலே ஜீசஸையும் மாதாவையும் ஃபைனலி நாங்கள் வந்து பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. காலையில் 4:30க்கு ஆரம்பித்த எங்கள் ட்ராவல் நைட்டு 12:30க்கு நாங்கள் வீட்டுக்கு வந்தோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு சமத்துவ ட்ராவல் தான் நான் சொல்லுவேன். இந்த ட்ராவலை நான் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.